ஹிஜ்ரி 1447 மதவாக்குளம் நிர்வாக சபையும் ஒரு ஜமாத்தினர்களும் இணைந்து வருடாந்தம் நடாத்தி வருகின்ற மீலாதுன் நபிகுல்லாவில் இவ்வருடத்திற்கான மீலாதுன் நபிகுல்லா இன்று முஹைத்தீன் ஜும்மா பள்ளிவாசல் முற்றுவலியில் காலை 8 மணி முதல் ஆரம்பமாகி முதலாவது கட்டம் நிறைவடைந்து இரண்டாவது கட்டத்தில் இப்பொழுது நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னும் மீதமான நிகழ்ச்சிகளை இப்பொழுது நாங்கள் ஆரம்பிப்பதற்காக இருக்கின்றோம். முதலில் கராத் இடம்பெறுகிறது. இந்த கராத்தை ஓதுவதற்காக அப்சா குர்ஆன் மதரசாவை சேர்ந்த மாணவன் எச்எம் ஹுஸ்னி அவர்களை அழைக்கின்றோம். கராத் ஓதி இந்த இரண்டாவது கட்ட நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار هامية. صدق الله العظيم. கராத்தோடி சென்ற மாணவன் எச்எம் ஹுஸ்னி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து இங்கே இடம்பெற இருப்பது சந்தர்ப்ப துவாக்கள். அதனை வழங்குவதற்காக வேண்டி தக்வா குர்ஆன் மதரசா மாணவர்களான என் அப்துல்லா எஸ் அப்துல்லா ஆகிய இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் உங்கள் முன்னிலையில் இருவரும் தொழுகைக்கு பின்னால் ஓதும் துஆக்களை கூற முன் வந்துள்ளோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام. لا إله إلا الله وحده لا شريك له له الملك والحمد وهو على كل شيء قدير. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. لا حول ولا قوة إلا بالله. لا إله إلا الله ولا نعبد إلا إياه. له النعمة وله الفضل وله الصنع الحسن. لا إله إلا الله ولا مخلصين له الدين ولو كره الكافرون. سبحان الله 53 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 53 தடவைகள், அல்லாஹ் அக்பர் 53 தடவைகள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பிறகு ஆயத்துல் குர்ஸும் குல் சூராக்களும் ஓத வேண்டும். வஸ்ஸலாம். சந்தர்ப்ப துவாக்களை இந்த இடத்திலே வழங்கி சென்ற மாணவர்கள் தக்வா குர்ஆன் மதரசாவை சேர்ந்த என் அப்துல்லா எஸ் அப்துல்லா ஆகிய இரு மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்கின்றோம். அடுத்ததாக இங்கே இடம்பெற இருப்பது
தமிழ் மூலமான ஒரு உரை, மார்க்க கல்வியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் ஒரு தமிழ் மொழி மூலமான உரை இடம்பெற இருக்கின்றது. அதனை இங்கே வழங்குவதற்காக வேண்டி ரஹ்மானியா குர்ஆன் மதரசா மாணவன் MN உமர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவ்விழாவின் தலைவர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் உலமாக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன் மார்க்க கல்வியின் முக்கியத்துவம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூற எழுந்துள்ளேன். கல்வி என்பது மனிதனை உயர் நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு உன்னதமான சாதனமாகும். மனித வாழ்வில் அதன் தாக்கம் மகத்தானதாகும். மனிதனை ஒரு முழு மனிதனாக ஆக்குவதற்கு கல்விதான் துணை புரிகின்றது. அல் குர்ஆனில் அதிகமான வசனங்கள் கல்வி பற்றியும் அதனை கற்றுக்கொள்வதின் அவசியம் பற்றியும் கூறிக்கொண்டிருக்கின்றது. தமது வாழ்நாள் முழுவதும் கல்வியின் சிறப்பையும் உயர்வையும் வற்புறுத்தி வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். அறிவை தேடி படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். அன்பின் பெற்றோர்களே, கல்வி முஸ்லிமான ஆண் பெண் இரு பாலார் மீதும் கட்டாயமானதாகும். கல்வியை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று உலக கல்வி, மற்றது மார்க்க கல்வி. உலக கல்வியை மட்டும் தேடி படிப்பவர்களின் வாழ்க்கை இம்மையோடு முடிந்து விடுகின்றது. ஆனால் மார்க்க கல்வி என்பது இம்மை மட்டுமல்லாது மறுமைக்கும் துணை போகின்றது. மார்க்க கல்வி கற்பதில் நம் முன்னோர் மிக அக்கறையோடு இருந்தார்கள். ஒரு அறிஞர் கல்வி பற்றி கூறுகையில், படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேலென்றார். உலக கல்வி கற்றால் இங்கு நன்றாக சம்பாதிக்கலாம், பணக்காரனாக வாழலாம், அத்தோடு முடிந்துவிடும். ஆனால் மார்க்க கல்வி என்பது இருக்கிறதே, இது இறை அச்சத்தை ஏற்படுத்தும், இரக்க குணம் அதிகரிக்கும். நாம் எது செய்தாலும் மறுமைக்காக செய்ய வேண்டும் என்ற உணர்வு உள்ளத்தில் எந்த நேரமும் இருந்து கொண்டே இருக்கும். அன்பின் பெற்றோர்களே, தாய்மார்களே, இந்த மார்க்க கல்வியின் ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது தெரியுமா? தாயின் மடியிலிருந்து தான் என்றால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆண் தாய்மார்களே, ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் எந்த நேரமும் பிள்ளைகளுக்கு முன் மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதை பார்த்து பார்த்து பிள்ளைகள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். பெற்றோர்களோடு மட்டும் முடிந்து விடுகிறதா இந்த மார்க்க கல்வி? இல்லவே இல்லை, இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் மார்க்க கல்வி கற்ற பெரியோர்கள், உலமாக்கள், ஆசிரியர்கள், இன்னும் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். சீனா தேசம் சென்றாலும் சீர்கல்வி கற்றுக்கொள் என்றார்கள் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்க கல்வி என்பது ஈமானை பலப்படுத்தும், அறியாமை என்ற இருளில் இருந்து உள்ளத்தை பிரகாசிக்க வைக்கும், நற்குணம் ஓங்கும், பேசினால் உண்மை பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான், மற்றான் தாய் பிள்ளைக்கும் சந்தர்ப்பம் தேவைப்பட்டால் உடன் பிறப்பாய் உதவிடுவான். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் எம்மை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். உங்களை பார்த்து நாம் திருந்த வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நம் சமுதாயத்தில் மார்க்கம் படித்த ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவர் என்ன நேரமும் வாயில் வெற்றிலை பாக்கை போட்டுக் கொண்டும் அல்லது கையில் சிகரெட்டை வைத்துக் கொண்டும் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இவர் அறியாமையில் இருக்கின்றார். இன்னும் ஒருவர் மார்க்கம் படித்திருக்கின்றார், ஆனால் இஸ்லாம் ஹராமாக்கப்பட்டுள்ள பொருட்களை விற்பனை செய்கின்றார் என்றால் நிச்சயமாக இவரும் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். போய் பேசும் தாய், மாறு செய்யும் தந்தை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஆசிரியர்கள் என சமுதாயத்தில் உள்ள அனைத்து பெரியோர்களும் அறியாமையில் இருந்தால் எம்மை போன்ற சிறுவர்கள்
இதுவரை தமிழ் மொழி மூலமான ஒரு உரையை நிகழ்த்திய ரஹ்மானியா குர்ஆன் மதரசா மாணவன் எம்என் உமர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியாக இங்கே இடம்பெற இருப்பது இஸ்லாமிய பொது அறிவு. இதனை வழங்குவதற்காக வேண்டி ஹுதா குர்ஆன் மதரசா மாணவர்களான எஸ்.எம். சாஜித், எஸ்.எம். ஷஹதி ஆகிய மாணவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். காரிருள் நீக்க இவ்வுலகத்திற்கு ஒளிவிளக்காய் நமக்கு ஒரு அருட்கொடையாய் அனுப்பப்பட்ட எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தின நிகழ்வை கொண்டாட வந்திருக்கும் அவையோர்கள் சபையோர்கள் அனைவரும் காணிக்கையான சலாத்தை ஏற்றி வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் உங்கள் முன்னிலையில் அல் குர்ஆனின் சில சூறாக்களை எடுத்துரைக்க வந்திருக்கின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பகரா, சூரத்துல் ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அஹ்ராப், சூரத்துல் அன்பார், சூரத்துல் தௌபா, சூரத்துல் யூனுஸ், சூரத்துல் ரஹ்ம், சூரத்துல் யூசுப், சூரத்துல் ரஹல், சூரத்துல் இப்ராஹிம், சூரத்துல் நஹல், சூரத்துல் பனி இஸ்ராயில், சூரத்துல் கஹஃப், சூரத்துல் தாஹா, சூரத்துல் அன்பியா, சூரத்துல் ஹியா, சூரத்துல் ஹிஜ்ர், சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் இன்சான், சூரத்துல் ஃபுர்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை இஸ்லாமிய பொது அறிவு, அதாவது குர்ஆனின் 25 சூறாக்களின் பெயர்களை இந்த இடத்திலே வழங்கி சென்ற மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அடுத்து இங்கு இடம்பெற இருப்பது ஒரு குழு கசீதா. அந்த கசீதாவை இங்கே பாடுவதற்காக வேண்டி ஹைராத் குர்ஆன் மதரசா மாணவிகளான எஸ்.எஃப். அமானி, எம்.ஐ.எஃப். தஹ்ரி, ஆர். ரீமா ஷம்ரின், எம்.ஆர். அஸ்லேஹா, எம்.ஆர்.எஃப். ரிஃபா ஆகிய மாணவிகளை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். Assalamu alaikum
இதுவரைக்கும் ஒரு குழு கசீதாவை பாடிவிட்டு சென்ற மாணவிகளுக்கு நாம் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு மீலாது நபி விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் மலவாக்குளம் ஜும்மா பள்ளிவாசல் முற்றவையிலிருந்து இன்று காலை முதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இதனை அழகான முறையிலே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மலவாக்குளம் நிர்வாக சபையின் தலைவர் உட்பட அதன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை கூறிக்கொண்டு இதற்காக வேண்டிய ஒத்துழைப்புகளையும் தங்களுக்கு முடியுமான பங்களிப்புகளையும் வழங்கிய அனைவரையும் இந்த நேரத்திலே ஞாபகித்து நன்றி கூறுத்தவனாக அடுத்த நிகழ்வுகளுக்குள் நாம் செல்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இங்கே இடம்பெற இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவதின் சிறப்புகள் சம்பந்தமான நபிமொழிகள் சிலவற்றை இங்கே வழங்கி செல்வதற்காக தக்வா குர்ஆன் மதரசா மாணவர்கள் எஃப் ஃபலீல் அஹ்மத், எம்எஸ்ஏ சனூத் ஆகிய மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இருவரும் உங்கள் முன்னிலையில் சில நபிமொழிகளை கூற முன்வந்துள்ளோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவாஹு முஸ்லிம். யாரின் மீது ஒரு ஸலவாத் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 ஸலவாத் சொல்கிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم أولى الناس في يوم القيامة أكثرهم عليه الصلاة رواه الترمذي. நாளை கியாமத்துடைய நாளில் எனக்கு ஏற்றமானவர்கள் யார் என்று சொன்னால் யாரின் மீது அதிகம் ஸலவாத் சொல்கிறாரோ அவர் தான் நாளை கியாமத்துடைய நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم إن لله ملائكة يصلون ويبلغون من أمتي والصلاة. நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலிருந்து மலாயிகத்துமார்கள் பூமியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள் அதனை அவர்கள் எத்தி வைக்கிறார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم البخيل من ذكرت عنده ثم لم يصلي عليه رواه مسلم. என் பெயர் கேட்டும் யாரின் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் தான் உண்மையான பஞ்சத்தனம் உடையவன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم صلوا عليك فإنها زكاة لكم. என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது உங்களை பரிசுத்தப்படுத்தும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வஸ்ஸலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவதின் சிறப்புகள் சம்பந்தமான நபிமொழிகளை உங்களுக்கு வழங்கிய மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அடுத்து இங்கே இடம்பெற இருப்பது சந்தர்ப்ப துவாக்கள். இதனை வழங்குவதற்காக ரஹ்மா குர்ஆன் மதரசா மாணவி எம்ஐ ஜைனப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் சில சந்தர்ப்ப துஆக்களை கூறலாம் என முன்வந்துள்ளேன். மழை தேவை உலக
இதுவரை உங்கள் முன் சந்தர்ப்ப துவாவை வழங்கி சென்ற மாணவி எம்ஐ ஜைனப் அவர்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்கின்றோம். அடுத்ததாக இங்கே இடம்பெற இருப்பது அரபு மொழி மூலமான ஒரு உரை. அதனை வழங்குவதற்காக ஹைராத் குர்ஆன் மதரசா மாணவன் என் இன்ஷாப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Nabiyina Muhammadin sallallahu alaihi wasallam wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa ma arsalnaka illa rahmatan lil alamin. Nahnu al-yawm nahtafilu bi dhikri miladil khairil bashariyah Nabiyyina Muhammadin sallallahu alaihi wasallam alladhi allamana ar-rahmata wal mahabbah wa arsalna ila al-khairi wal hidayah ولنقتدي به في أخلاقه ولنتمسك بدينه حتى نكون حقا من السعداء في الدنيا والآخرة. أيها الأحبة الكرام، إن ديننا الإسلامي العليم هو دين الرحمة والمحبة. فقد أرسل الله تعالى نبيه محمدا صلى الله عليه وسلم رحمة للعالمين. فقال سبحانه وتعالى: وما أرسلناك إلا رحمة للعالمين. ورسولنا الكريم صلى الله عليه وسلم كان قدوة في الرحمة، رحمة بالصغير والكبير ورحمة بالإنسان والحيوان، حتى قال صلى الله عليه وسلم: الراحمون يرحمهم الرحمن ارحموا من في الأرض يرحمكم من في السماء. أحبتي في الله، المسلم الحق هو الذي خير لإخوانه ويعامل الناس باللين والكلمة الطيبة ويزرع في قلوبهم المودة والرحمة. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. فلنقتدي بنبينا محمد صلى الله عليه وسلم. في حياتنا اليومية ولنجعل قلوبنا عامرة بالرحمة والرحمة والمحبة وحتى نكون حقا من أتباعه ونفوز برضوان الله وجنة. اللهم اجعلنا أبناء الصالحين وطلاب الناجين وارزقنا الحب بنبيكم محمد صلى الله عليه وسلم. والسلام عليكم ورحمة الله وبركاته. இதுவரை அரபு மொழி மூலமான ஒரு பயான் நிகழ்ச்சியை இங்கே வழங்கி சென்ற மாணவன் என்ன இன்ஷாப் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது மீலாது நபி விலாஸ் நிகழ்ச்சிகள் காலை முதல் தற்பொழுது வரைக்கும் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அஸ்ர் தொழுகை வரைக்கும் எமது மாணவ செல்வங்களின் நிகழ்ச்சிகள் இங்கே அரங்கேற இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா, அதே போன்று விசேட சொற்பொழிவுகள் என பலதும் இங்கே நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கின்றோம். எமது இந்த நிகழ்வுகள் யாவும் மதவாக்குளம் முஹிதீன் ஜும்மா மஸ்ஜித் என்ற பேஸ்புக் பக்கத்தினூடாக விசேட நேரலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை எங்கிருந்தாலும் என்னுடைய சகோதரர்கள் ஊர் மக்கள் கண்டுகளிக்கலாம் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்து அடுத்த நிகழ்வுகளுக்குள் செல்கின்றோம். அடுத்ததாக இங்கே இடம்பெற இருப்பது தர்ஜுமத்துல் குர்ஆன். இதனை வழங்குவதற்காக ஹசனத் குர்ஆன் மதரசா மாணவர்களான என்.எம். ஆதில்,
RNM ஷுஐப் ஆகிய மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எனக்கு தெரியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக முளைக்கச் செய்தோம். எனவே காலை செவிடாக்கும் பயங்கர சத்தம் வந்து விடும் போது அந்நாளில் மனிதன் தன் சகோதரனை விட்டு மிரண்டோடுவான். தன் தாயையும் தன் தந்தையையும் விட்டு தன் மனைவியையும் தன் மக்களையும் விட்டு விரண்டோடுவான். அந்நாளில் அவரில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தன் சுற்றத்தாரை விட்டும் அவரை திருப்பிவிடும் ஒரு காரியம் உண்டு. எனினும் அந்நாளில் சில முகங்கள் பிரகாசமுள்ளவையாக இருக்கும், சிரித்தவையாக மகிழ்வுடையவையாக இருக்கும். இன்னும் சில முகங்கள் அந்நாளில் அவற்றின் மீது புழுது படிந்திருக்கும். துக்கத்தால் கருமை இருள் அவற்றை மூடியிருக்கும். அவர்கள் தாம் இதயத்தால் நிராகரித்தவர்கள், அவர்களின் செயல்களால் பாவிகள். இதுவரைக்கும் தர்ஜுமத்துல் குர்ஆன் இந்த ஓதி செல்லப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை அழகான முறையில் செய்த மாணவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியாக இங்கே ஒரு கசீதா இடம்பெற இருக்கிறது. அதனை வழங்குவதற்காக தக்வா குர்ஆன் மதரசா மாணவன் AM அஷ்மல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்துவா கபூர் செய்வாயா அல்லாஹ், என் மனதினம் போற்றும் நாயகா. எந்துவா கபூர் செய்வாயா அல்லாஹ், என் மனதினம் போற்றும் நாயகா. கருணை நாயகா யஹுதா 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 யஹுதா. எல்லாம் அறிந்தவன், என் எண்ணம் புரிந்தவன், உன்னை தான் அன்றி இந்த உலகில் யாருண்டோ. கண்ணில் கருவாகி என் கல்வில் ஒளியாகி, கருணை நாயகா யஹுதா யஹுதா யஹுதா. ஏழை என் நெஞ்சில் ஆசை சில உண்டாம், அதனை சொல்கிறேன் கேட்பாய் நீ அன்றி. வாழும் காலத்தில் சொந்தம் பலரெங்கே, உன்னை சேரும் நேரத்தில் துணையும் யாரெங்கே. எந்த காதலில் தீன் சேரணும், தீமை நானன்றி நானும் கூறணும். கருணை கடலா கதிர் நீரானே, இஸ்லாம் நிலைத்திரை புவியில் நீ தந்தாய். பாசம் பொங்கிடும் சாகே நீரானே, நேசம் கிடைத்திட கிருபை நீ செய்வாய். எங்கள் வாழ்க்கையில் வறுமை போக்கிடே, வாழ்வில் நலம் தரும் செல்வம் சேர்த்திடே.
கருணை நாயகா யாஹுதா 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 என் துஆ கபூல் செய்வாயா அல்லாஹ் என் மனதின போற்றும் நாயகா கருணை நாயகா யாஹுதா 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 வஸ்ஸலாம். இதுவரை உங்கள் முன் கசீதாவை சென்று சென்ற அந்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கே இடம்பெற இருப்பது தொழுகை இஸ்லாத்தின் தூண் என்ற தலைப்பில் தமிழ் மொழி மூலமான ஒரு உரை இங்கே நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அதனை வழங்குவதற்காக நூர் குர்ஆன் மதரசா மாணவர் SM முஆத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுவனாகிய நான் உங்கள் முன்னிலையில் தொழுகை இஸ்லாத்தின் தூண் எனும் தலைப்பில் சிறிய பேச்சு ஒன்றை பேச வந்துள்ளேன். ஆம், அர்கானில் இஸ்லாம் எனும் இஸ்லாத்தின் தூண்கள் 5 என்றும் அவைகளில் இரண்டாவதும் மிக முக்கியமானதும் தொழுகை என்பதை நாம் நன்றாக அறிந்து வைத்துள்ளோம். எமது அன்பு நபி அவர்கள் கூறும் போது, எவர் தொழுகையை பாதுகாக்கிறாரோ அவர் இஸ்லாத்தை பாதுகாத்து விட்டார், மேலும் எவர் தொழுகையை பாழாக்குகிறாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு விட்டவராவார் என்று கூறியது எமக்கு தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. மேலும் நபி அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் தொழுகையை மறுக்கிறாரோ அவர் காஃபிராகிவிட்டார். அவ்வாறு ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையை கொண்டே அமைகிறது என்று பல்வேறு நபிமொழிகளில் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறும் போது, நிச்சயமாக தொழுகையானது பாவங்களை விட்டும் மானக்கேடான விதிகளை விட்டும் தடுக்கிறது என்று அழகாக எடுத்து கூறுகிறான். எனவே தான் தொழுகையை நிலைநாட்டும் இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்றாக தொழுகையை இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. இஸ்லாத்தின் முகவரியை தனதாக்கி கொண்டு தனது பெயரை முஸ்லிம் என்று சூட்டிக் கொண்ட ஒருவர் அடுத்ததாக செய்ய வேண்டிய கடமை தொழுகையை நிறைவேற்றுவதாகவும், சிறுவர்களாகிய எமக்கு தொழுகை 7 வயதிலேயே தொழுகையை அறிமுகம் செய்து பழக்குவது பெற்றோரின் கட்டாய கடமையாக இஸ்லாம் கூறுகின்றது. ஒரு நாளில் 5 நிறைய தொழுகையை நிறைவேற்றுவதால் உடலும் உள்ளமும் தூய்மையடைவதோடு மட்டுமல்லாது அல்லாஹ்வின் அன்பையும் பாதுகாப்பையும் கூடவே பெற்றுத் தருகின்றது. எனவே தான் இவ்வுறுதியான இஸ்லாத்தின் தூணை பேணி பாதுகாத்து இருலகிலும் வெற்றி பெறும் கூட்டத்தில் சேர்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வஸ்ஸலாம். தொழுகை இஸ்லாத்தின் தூண் என்ற தலைப்பில் ஒரு தமிழ் மொழி மூலமான உரையை இங்கே நிகழ்த்திவிட்டு சென்ற மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அடுத்து இங்கே சந்தர்ப்ப துஆக்கள் என்ற தலைப்பில் ஒரு சில துஆக்கள் இங்கே இருக்கின்றது. அதனை வழங்குவதற்காக தக்வா குர்ஆன் மதரசா மாணவர்களான MN நஜீப் அஹ்மத், MN நஜாஹி அஹ்மத் ஆகிய 2 மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் உங்கள் முன்னிலையில் சில சந்தர்ப்ப துஆக்களை கூற முன்வந்துள்ளோம். தூங்கும் முன் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி
இதுவரைக்கும் சந்தர்ப்ப துவாக்களை வழங்கி சென்ற மாணவர்கள் எம்என் நஜீப் அஹ்மத், எம்என் நஜாஹி அஹ்மத் ஆகிய இரு மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது மாணவர்களினுடைய நிகழ்ச்சிகள் காலை முதல் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற அதே வேளை அசர் தொழுகை முதல் விசேட நிகழ்வுகள், விசேட சொற்பொழிவுகள் இங்கே இடம்பெறவிருக்கின்றன. அந்த வகையிலே எமது அழைப்பு ஏற்று இங்கே விசேட சொற்பொழிவாளர்களாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கொழும்பு மாதம்பிட்டிய உஸ்மானியா அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஷேக் மௌலவி ஆஷிக் அபுல் ஹசன் ரஷாதி அவர்களும், அதே போன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா புத்தளம் மாவட்ட புத்தளம் நகர கிளையினுடைய கௌரவ தலைவர் ஷேக் மௌலவி எம் ஜிப்னாஸ் அல் மிஸ்பாஹி அவர்களும் வரவிருக்கின்றார்கள் விசேட சொற்பொழிவுக்காக. எனவே அந்த நிகழ்ச்சிகள் யாவும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ர் தொழுகை முதல் இங்கே இடம்பெற இருக்கின்றது என்ற அந்த செய்தியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வுகளுக்குள் செல்கின்றோம். அடுத்ததாக இங்கே இடம்பெறவிருப்பது ஆங்கில மொழி மூலமான ஒரு உரை. அதனை வழங்குவதற்காக அக்ஸா குர்ஆன் மதரசா மாணவி ஐஎஃப் ஜைனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. Respected presidents, esteemed members of the Board of Trustees, honorable principal, dedicated muallims, beloved parents, dear students, and my dear friends, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today the topic of my speech is the importance of honesty in Islam. Honesty is one of the most important values in Islam. It means telling the truth, keeping promises, and being fair in our words and actions. A Muslim should always be honest because it is a quality that Allah loves. The Quran and Hadith teach us to speak the truth even if it is difficult. Allah says in the Quran, "O you who believe, fear Allah and be with those who are true." This shows that honesty is a sign of piety and a part of Allah's blessing. Our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam, peace be upon him, was known as Al-Amin, which means that trustworthy. Even before becoming a prophet, people respected him because he was always truthful and never cheated anyone. We should follow his example in our daily lives. Honesty builds trust between people. It makes our families, friendships, and communities strong. When people lie or cheat, it causes harm, breaks trust, and creates problems. That is why Islam warns against dishonesty is lying and breaking promises. Being honest is not just about speaking the truth. It is also about being fair in business, school, and all our dealings. If we are honest, Allah will bless our lives and give us success in this world and hereafter. In God's vision, honesty is a light that guards us. It is a key to Allah's love and mercy. As Muslims, we should always remember that Allah knows everything we say and do. So, let us always be truthful, just like our Prophet, peace be upon him, and make honesty a part of our character. Jazakumullah khairan. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. இதுவரைக்கும் ஆங்கில மொழி மூலமான ஒரு உரையை இந்த இடத்திலே வழங்கிவிட்டு சென்ற மாணவி ஐஎஃப் ஜைனா அவர்கள் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் காலை முதல் இன்று இப்போது வரைக்கும் அவதானித்த ஒரு விடயம், எமது மாணவர்கள் பல பாஷைகளிலே பல மொழிகளிலே இந்த இடத்திலே அழகான முறையிலே தங்களுடைய நிகழ்ச்சிகளை வழங்கிவிட்டு தந்துவிட்டு செல்கின்றார்கள். என்னுடைய மாணவ மாணவிகள் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல, சாதிக்கக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் எமக்கு விளங்கப்படுத்திவிட்டு செல்கின்றார்கள். எனவே அந்த மாணவ செல்வங்களில் இல்மிலும் அறிவிலும் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு இந்த நிகழ்ச்சிகளை தங்களுடைய பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை கண்குளிர இந்த இடத்திலே கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெற்றோர்கள் தாய்மார்கள் கொண்டு கூடியிருக்கிறோம். அனைவருடைய
உள்ளத்திலும் அல்லாஹ் இந்த பிள்ளைகளை கொண்டு கண்குளிர்ச்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அடுத்த நிகழ்வுகளுக்குள் நாம் செல்கின்றோம். அடுத்து நோன்பின் சிறப்புகள் என்ற தலைப்பில் நபிமொழிகள் இங்கே இடம்பெற இருக்கின்றது. அதனை வழங்குவதற்காக ஹைராத் குர்ஆன் மதரசா மாணவர்களான MSM ஷுஹைம் என் ஷரஃபாத் ஆகிய மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தின் சிறப்புகளை பற்றி சில ஹதீஸ்களையும் அதன் கருத்துக்களையும் கூற முன்வந்துள்ளோம். عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وأغلقت أبواب النار وسفدت الشياطين. رواه البخاري ومسلم. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி முஸ்லிம். عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم للصائم فرحتان يفرحهما إذا أفطر فرح بفطره وإذا لقي رب فرح بصومه. رواه البخاري ومسلم. நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றது. ஒன்று நோன்பு திறக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியாகும், மற்றொன்று தனது இறைவனை சந்திக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி முஸ்லிம். عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله عز وجل كل عمل ابن آدم إلا الصيام فإنه لي وأنا أجزي به. رواه البخاري ومسلم. நோன்பு எனக்கே உரியது, அதற்கு நான் எப்படி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு புகாரி முஸ்லிம். عن سعد بن سعد رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن في الجنة بابا يقال له الريان يدخل منه الصائمون يوم القيامة لا يدخل من أحد غيرهم. சொர்க்கத்தில் ரய்யான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கின்றது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் சஹல் ரலியல்லாஹு புகாரி முஸ்லிம். عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. رواه البخاري ومسلم. யார் ரமலான் நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறாரோ அவர்களது முன்னைய பாவம் மன்னிக்கப்படும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு புகாரி முஸ்லிம். வசலம். இதுவரை நோன்பு சம்பந்தமான நபிமொழிகள் சிலவற்றை உங்களுக்கு வழங்கி சென்ற மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்து இங்கே இடம்பெற இருப்பது இஸ்லாமிய பொது அறிவு, அதாவது அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள நபிமார்களின் பெயர்கள் என்ற தலைப்பிலான இஸ்லாமிய பொது அறிவு இங்கே இடம்பெற இருக்கின்றது. அதனை வழங்குவதற்காக ஹசனாத் குர்ஆன் மதரசா மாணவி ஜே அருவாஹானி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித குலங்களையும் படைத்து மாணவியை எமக்களித்து மறை குர்ஆனை நபிக்களித்த வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். தலைவர் அவர்களே, பிரமுகர்களே, உலமாக்களே, நிர்வாக உறுப்பினர்களே, பெற்றோர்களே, மாணவ சகோதர சகோதரிகளே,
அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள 25 நபிமார்களின் பெயர்களை இந்த இடத்திலே அழகான முறையிலே வழங்கிவிட்டு சென்ற மாணவி அர்வா அஹ்மானி அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கே இருப்பது ஒரு குழு கசீதா. அந்த கசீதாவை இங்கே பாடுவதற்காக வேண்டி ஹுதா குர்ஆன் மதரசா மாணவிகளான ஆர்எஃப் ஹிமா, ஆர்எஃப் ஜைனா, ஆர்என் ஹயா, என்எஃப் சஹரா, ஆர்எஃப் ஹன்ஃபா, ஏ சதா ஆகிய மாணவிகள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். காரிருள் நீக்க இவ்வுலகத்திற்கு ஒளி விளக்காய் நமக்கோர் அருட்கொடையாய் அனுப்பப்பட்ட எவ்வுயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தின நிகழ்வை கொண்டாட வந்திருக்கும் அவையோர்கள் மற்றும் சபையோர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தை எத்தி வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் அருளாளன் அன்பாளன் நீயே தான் அல்லாஹ். பெருமானார் நபிநாதர் உன் தூதர் அல்லாஹ். அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். பூமி மீதில் புகழெல்லாம் உனக்கே தான் அல்லாஹ். நபி மீது ஸலவாத்தை உரைத்தோனே அல்லாஹ். அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். ஜிப்ரீலின் குரல் மூலம் குர்ஆனை அல்லாஹ் வஹியாக நபி மீது விரித்தோனே அல்லாஹ். அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். எம் தூதை எமக்காக அளித்தோனே அல்லாஹ். அவனாக புகழோங்க அருள்வாய் நீ அல்லாஹ். அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். முடிவான ஒரு நாளில் முதல்வோனே அல்லாஹ். அறியாத இறையெல்லாம் பொறுப்பாய் நீ அல்லாஹ். அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இதுவரைக்கும் ஒரு குழு கசீதாவை இந்த இடத்திலே பாடிச் சென்ற மாணவிகள்
முதல் குர்ஆன் மதரசாவை சேர்ந்த மாணவிகள் அந்த மாணவி குழுவினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக இங்கு இடம்பெற இருப்பது சிங்கள மொழி மூலமான ஒரு உரை. அதனை வழங்குவதற்காக வேண்டி ஹைராத் குர்ஆன் மதரசா மாணவி MS சனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். innal hamdulillah wa nusalli ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi hisbillah amma ba'd. ආදරණීය ඉස්ලාමීය සහෝදර සහෝදරියනි, ඔබ සියලු දෙනාට ඉස්ලාමීය හදපිරි සතුටින් මාගේ සලාම් පුද කර සිටිනවා. ඔබ සැමට අස්සලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතුහු. ආදරණීය ඉස්ලාමීය වරුනි, ආදර නබි මුහම්මද් මුස්තෆා සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් එතුමා ඉබතුන මේ පුණ්‍ය මාසය පරිසරය රැකගෙන පිරිසිදුකම සිටිමු යන මාතෘකාව යටතේ වචන ස්වල්පයක් ඉදිරිපත් කිරීමට කැමැත්තෙන් සිටිමි. අධි ගෞරවනීය අල්ලාහ් දෙවියන්ගේ යහපත් යටත් වෙසියනි, ඉස්ලාමීය මාර්ගයක් සුන්දර අග්ග සම්පූර්ණ මාර්ගයක් වේ. අපේ ආගමේ කෙසේද විශ්වාසය හා පුද පූජා සඳහා වැදගත්කම ලබා දෙන්නේ එලෙස එක් මනුෂ්‍යයෙක් තම පරිසරයත් රැක ගැනීමත් පිරිසිදුව තබා ගැනීමටත් මාර්ගයක් පෙන්වා තිබේ. නබිතුමන් පිරිසිදුකම විශ්වාසයෙන් අඩකි යැයි පවසා තිබේ. එම නිසා තමයි සියලුම මුස්ලිම් වරුනුත් පිරිසිදුකම විශ්වාසය සමග සම්බන්ධ වී ඇත යනුවෙන් මනසේ කැඹුරින් තබා ඇත්තේ. වර්තමානයේ අපේ සමාජයේ පිරිසිදුකම සඳහා කලයුතු බොහෝ අඩු වී ඇති බව දැකගත හැකි වේ. පුද්ගලයා තම පරිසරය රැකගෙන නොමැතිව තබා ගැනීම විශ්වාසයේ පින්දීමට වේරදුවකි. කෙසේ වුවද පරිසරය අපිරිසිදු කිරීම තමාට පමණක් අයහපතක් සිදු නොවේ. එසේ නොමැතිව අප අවට ජීවත් වන හැම මිනිසෙකුටම අප විසින් ලබා දෙන තුප්පීඩාවකි. පොදුවේ අප බලන විට එක් ප්‍රදේශයක් තුළ එක් පුද්ගලයෙකුට ඩෙන්ගු වැනි රෝග ඇතිවුවහොත් එම ප්‍රදේශයේ එම නිසා අපේ පරිසරය කොස්වුවද සුන්දර හිතකර ස්ථානයක් බවට පත්කර ගැනීමට හැකිවේවිද එම ප්‍රමාණයට පිරිසිදුවවත් ආරක්ෂාවත් පවතවා ගැනීමට උත්සාහ කළ යුතුයි. ආමීන් ආමීන් යා රබ්බල් ආලමීන්. අස්සලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතුහු. ස්තුති. பரிசறைய சுரக்கிமு என்ற தலைப்பிலான சிங்கள மொழி மூலமான ஒரு உரை இங்கே இடம்பெற்றது. அதனை வழங்கிய MS சனா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுகளுக்குள் நாம் செல்கின்றோம். இன்னும் ஒரு சில நிகழ்வுகள் தான் மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து பரிசறை நிகழ்வுகள், விசேட சொற்பொழிவுகள் என இங்கே பல நிகழ்ச்சிகள் அரங்கேற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிகளுக்குள் நாம் செல்கின்றோம். அடுத்து கிராத் அதனை வழங்குவதற்காக வேண்டி ரஹ்மா குர்ஆன் மதரசா மாணவி AF நஹ்தா அவர்கள், அந்த மாணவியை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயலுல்
حسنة. நன்றி. ஜஸாக்கல்லாஹு கைரன். அந்த துஆத்தை தொடர்ந்து இடம்பெறுகிறது தமிழ் மொழியிலான ஒரு பயான், பெற்றோரை மதிப்போம் என்ற தலைப்பில் அக்ஸா குர்ஆன் மதரசாவை சேர்ந்த மாணவன் எம்.எம். அம்னான் அவர்களை அழைக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12ஆம் நாள் மக்கத்து மலராக மாணிக்கச்சுழாக வையகம் போற்றும் முத்தமராக வந்துதித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாட வந்திருக்கும் அவை தலைவர் அவர்களே, உலமா பெருமக்களே, ஆசான்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொன்னான மீலாதுன் நபி விழாவில் நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், பெற்றோரை மதிப்போம் என்ற தலைப்பில் சில விடயங்களை கூறிவிட்டு செல்லலாம் என முன் வந்துள்ளேன். அதாவது இஸ்லாம் பெற்றோர் தொடர்பில் அதிக முக்கியத்துவமும் சிறப்பும் அளித்து இருக்கிறது. அல் குர்ஆனும் நபிமொழிகளும் இதனை தெளிவாக எடுத்தியம்பிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பெற்றோர்களுக்கு எனது வாழ்த்து உண்டாகட்டும், அவர்களுடைய வயதை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக என்றும், மற்றொரு சந்தர்ப்பத்தில் பெற்றோரின் பிரியத்தில் தான் அல்லாஹ்வின் பிரியமும் இருக்கிறது என்றும், பெற்றோரின் கோபத்தில் தான் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது என்றும், பெற்றோரை மனநோகச் செய்து அல்லது கண்ணீர் வடிக்கச் செய்வது பெரும் பாவமும் தண்டனைக்குரியதாகும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் அல் குர்ஆனில் அல்லாஹ்விற்கும் அவனது தூதரிற்கும் அடுத்தபடியாக முன்னுரிமை கொடுக்கப்படுவது பெற்றோர்கள் தான். அத்தகைய பெற்றோரின் பொருத்தம் இல்லாமல் சுவனத்தின் கதவு திறக்கப்படாது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மனிதர் ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, பிள்ளைகள் மீது தாய் தந்தையருக்குரிய உரிமைகள் என்னவென்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாய் தந்தையரே உம்முடைய சுவனம் ஆவார்கள், அவர்களே உம்முடைய நரகமும் ஆவார்கள் என்று கூறியதாக அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இவை இந்நபிமொழிகள் பெற்றோரின் சிறப்பையும் மகத்துவத்தையும் எடுத்து காட்டக்கூடியதாக உள்ளன. அதனால் அவர்கள் உண்மையான மன மகிழ்ச்சி மிக்கவர்களாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது ஒவ்வொரு பிள்ளைகளது பொறுப்பு என்பதை நபிமொழிகள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றன. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மனிதர் ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என் அழகிய நட்புக்கும் மனிதர்கள் அதிக தகுதியுடையவர் யார் என கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் தாய் என்றார்கள். அதன் பின்னர் யார் என மனிதர் கேட்டார். அப்போது மன்னார், உன் தாய் என்றார்கள். அதனைத் தொடர்ந்து மனிதர் மீண்டும் 3வது தடவையாகும் யார் என கேட்டார். அதற்கு அன்னார், உன் தாயே என்றார்கள். இன்னும் அம்மனிதர் 4வது தடவையாகும் யார் என வினவினார். அப்போது அந்நபர், உன் தந்தை என்றார்கள் என அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இவை இவ்வாறு இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்ட தம் பெற்றோருக்கு பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை கூட சொல்லி வைத்துள்ளார்கள். இதன்படி பெற்றோர் விவகாரத்தில் இஸ்லாம் எவ்வளவு தூரம் கரிசனை காட்டுகிறது என்பது நன்கு தெளிவாகின்றது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மனிதர் ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனது பெற்றோர் இறந்து விட்டால் அவர்களுக்கு உபகாரம் செய்தல் என்று ஒரு விடயம் உள்ளதா என கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று கூறி பின்வரும் விடயங்களை குறிப்பிட்டார்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தல், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருதல், அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நிறைவேற்றுதல், அவர்கள் மூலமான உறவுகளை சேர்ந்து நடத்தல், அவரின் நண்பர்களை கௌரவப்படுத்தல் என்றார்கள். என்றாலும் அல் குர்ஆனும் சுன்னாவும் பெற்றோருக்கு அளித்துள்ள இந்த மகத்துவத்தையும் சிறப்பையும் இன்றைய காலகட்டத்தில் அறியாதவர்களாகவே பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அறிந்திருக்கும் சிலரோ அவற்றை பொருட்படுத்தாது நடந்து கொண்டிருந்தனர். இதனை அவர்களின் நடத்தைகளும் செயற்பாடுகளும் வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றன. இதேவேளை யமன் நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்தபோது, உமக்கு யமன் நாட்டில் உறவினர்கள் எவராவது உண்டா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். அப்போது அந்நபர், ஆம், எனக்கு பெற்றோர் இருக்கின்றனர் என்றார். அப்படி என்றால் நீர் இங்கு வருவதற்கு அவர்கள் அனுமதி வழங்கினாரா என கேட்டார். அச்சமயம் அந்நபர், இல்லை, நான் அனுமதி கேட்கவில்லையே என்றார். அப்படி என்றால் நீர் திரும்பி செல்லும், இங்கு வரவின் அவர்களிடம் அனுமதி கேடும், அவர்கள் அனுமதித்தால் இங்கு வந்து இறைவழியில் பணியாற்றுதலில் கலந்து கொள்ளலாம், இல்லையெனில் அவர்களுக்கு சேவை புரிந்தவண்ணம் அவர் நல்ல முறையில் நடந்து கொள்வீராக என்று கூறி அனுப்பியதாக அபு சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிமொழிகளை பொதுவாக எடுத்து பார்த்தால் பெற்றோருக்கு பணிவிடை செய்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயலில் ஒன்றாக விளங்குவதை காணக்கூடியதாக உள்ளது. இதே நேரம் இது இறைவழியில் போராடுதல், ஹிஜ்ரத் செய்தல் போன்ற நற்காரியங்களை விடவும் மேலான ஒன்றாக விளங்குவதை காணக்கூடியதாக உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது முன்பு தன் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்றிருந்தும் சுவனம் செல்லாமல் போய்விட்ட மனிதன் நாசமடைவானாக.
பின்னர் நாசமடைவானாக என்று சபித்துள்ளார்கள். ஆகவே பெற்றோருக்கு இஸ்லாம் அளித்துள்ள இந்த சிறப்பையும் மகத்துவத்தையும் உணர்ந்து அதற்கேற்ப செயற்படுவது ஒவ்வொருவரதும் பொறுப்பாகும். அதன் ஊடாக இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் அன்பையும் கருணையும் பெற்றுக் கொள்ளலாம். அஸ்ஸலாம். நன்றி. பெற்றோரை மதிப்போம் என்ற தலைப்பிலான அந்த தமிழ் மொழி உரையை தொடர்ந்து இடம்பெறுகிறது. நோன்பின் சிறப்புகள் என்ற தலைப்பில் சில நபிமொழிகள் ஹுதா குர்ஆன் மதரசாவை சேர்ந்த மாணவிகள் ஆயிஷா, மன்ஹா, FF, நூஃபா ஆகியோர்களை அழைக்கிறது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். காரிருள் நீக்க இப்புலகத்திற்கு ஒரு விளக்கான் நமக்கோர் அருட்கொடையாய் அனுப்பப்பட்ட எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பிறந்த தினமிகை வைக்கும்
அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இன்னும் 3 நிகழ்ச்சிகள் மட்டுமே மீதமாக இருக்கிறது. எனவே இறுதி கட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் அஸ்ர் தொழுகைக்கான நேரம் நெருங்குவதால் இப்பொழுது அஸ்ர் தொழுகைக்காக இப்பொழுது நாங்கள் அஸ்ர் தொழுகைக்கான அதானுக்காக காத்திருப்போம். அதானோடு ஏனைய 3 நிகழ்ச்சிகளையும் நிறைவு செய்ததன் பிறகுதான் அஸ்ர் தொழுகை இடம்பெறும் என்பதை அறிய தருவதோடு பெண்களுக்காக தாய்மார்களுக்காக அஸ்ர் தொழுகைக்கு மேல்மாடியில் தொழுகைக்காக உங்களுக்கு செல்லலாம். பாதையோரமாக போடப்பட்டிருக்கின்ற அந்த டெப்களிலே உதவு செய்துவிட்டு உங்களுக்கு மேல்மாடியில் அஸ்ர் தொழுது கொள்ளலாம் என்பதையும் ஞாபகப்படுத்துகிறோம். அஸ்ர் அதானை தொடர்ந்து மீதமுள்ள 3 நிகழ்ச்சிகளும் நிறைவுற்றதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் அஸ்ர் தொழுகை நடைபெறும். அந்த நேரத்திலே தாய்மார்கள் மேல்மாடியில் அஸ்ர் தொழுகைக்காக தயாராகுமாறும் ஆண்கள் வளமை போன்று தொழுகைக்காக தயாராகுமாறும் சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதானுக்காக இப்பொழுது நேரம் சரியாகிறது. அதனை தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகளில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம்.